ஒயிட்டில் இது கொஞ்சம் சாண்டில் கலர் நூல் எடுத்துருக்கேன். இந்த சென்டர் பார்ட்டு பண்ண போகிறோம். இந்த கிராஸில் வச்சுட்டு 8 மாதிரி எடுத்துட்டு சென்டர்லேருந்து ஒரு நூலை வெளியில் எடுத்து இப்படி வச்சுட்டு செயின் போட்டுட்டு இது ஒரு சிங்கிள் குரோஷே 1 2 3 4 5 6 7 8 9 சிங்கிள் செயின் போடணும். இந்த நூலை எடுத்துட்டு டைட் பண்ணிவிட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே ஊசியை விட்டு வெளிலேருந்து ஒரு நூலை எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் ஒரு செயின் போடணும். ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் குரோஷே போடணும். ஃபஸ்ட்டு செயினில் 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு 9 சிங்கிள் குரோஷே போடணும். ரெண்டாவது ஒரு செயினில் வந்துட்டு 2 சிங்கிள் குரோஷே போடணும். அப்படி 18 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெளிலேருந்து ஒரு நூலை உள்ளே எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு நூலை கட் பண்ணிடணும். இந்த நூலை நம்ம அடுத்தது இந்த செயினில் இந்த இருக்குல்ல, இதில் ரெண்டு நூல் இருக்குது. ஒன்று வந்துட்டு இன்சைடில் ஒரு நூல் இருக்குது, உள்ளாடி ஒரு நூல் இருக்குது, இன்னொன்று வெளியில் ஒரு நூல் இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செயின் எல்லாம் பாடி இருக்க செயினில் தான் போட போகிறோம். நம்ம இப்போது ஒவ்வொரு செயின்லையும் இங்கே ஒரு செயின் போட்டிருக்கோம். ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேலையும் 2 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செயினில் போடுறது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு லேயர் ஃபுல்லாக இந்த இன்சைடு இந்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயர்லாம் வந்துட்டு மேலே ஒரு நூல் தெரியுதுல்ல, இதாக இருக்குல்ல, இந்த நூலை தான் போட போகிறோம். இந்த நூல் ஃபஸ்ட்டு நூலில் போட போகிறோம். இந்த செயினுக்குள்ளே ஊசியை விட்டுட்டு வந்துட்டு நம்ம பிங்க் கலரில் போட போகிறேன். இதில் எடுத்துட்டு இதை அப்படியே வெளில விட்டுருங்க. இந்த நூலை இந்த இருக்குது. நெக்ஸ்ட்டு செயினில் இந்த இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு செயினில் இந்த நூலை எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 3 செயின் போடணும். 1 2 3 ஒரு சுற்று சுற்றி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சுற்று சுற்றி அதே செயினில் விட்டு இந்த ஒரு நூலை வெளியில் எடுத்து 2 நூலுக்குள்ளாடி விடணும். மறுபடியும் ஒரு சுற்று சுற்றி நெக்ஸ்ட்டு செயின் வெளியில் இருக்க நூல் இருக்குல்ல, இந்த நூல்லேருந்து அடியிலேருந்து எடுத்து மறுபடியும் 2 செயினுக்குள்ளே விடணும். மறுபடியும் ஒரு சுற்று சுற்றி அடுத்த செயினில் மேலே இருக்க நூல் இருக்குல்ல, மேலே இந்த நூல்லேருந்து உள்ளே எடுத்து 2 செயினுக்குள்ளே விடணும். இப்போது நூல் கிடைக்கும். இப்போ 4 நூல் கிடைக்கும். 1 2 3 4 நூல் கிடைக்கும். அந்த 4 நூலை வெளியிலேருந்து ஒரு நூல் இருக்குல்ல, இந்த நூலை இந்த 2 நூலுக்குள்ளாடி விடணும். மறுபடியும் ஒரு சுற்று சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி விடணும். இந்த 2 நூல் கிடைக்கும். மறுபடியும் ஒரு சுற்று சுற்றி இந்த நூலை இந்த 2 நூலுக்குள்ளாடி விடணும். அதுக்கு பிறகு நம்ம 3 செயின் போடணும். 1
2 3 3 செயின் போட்டுட்டு இதை அப்படியே கொண்டு வந்து நம்ம எதில் முடித்தோமோ அதில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதுக்காக நெக்ஸ்ட்டு செயினில் ஊசியை வெளியில் எடுத்து அதுலேருந்து ஒரு நூலை உள்ளே எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 3 செயின் போடணும். 1 2 3 செயின் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சுற்றி எந்த செயினில் ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்குள்ளே ஊசியை விட்டு வெளிலேருந்து ஒரு நூலை உள்ளே எடுத்து இந்த 2 நூலுக்குள்ளாடி விட்டு மறுபடியும் ஒரு சுற்றி நெக்ஸ்ட்டு செயினில் உள்ளே எடுத்து 2 நூலுக்குள்ளாடி விட்டு மறுபடியும் ஒரு சுற்றி நெக்ஸ்ட்டு செயினில் உள்ளே எடுத்து ஒரு சுற்றி 2 நூலுக்குள்ளாடி விட்டு 4 நூல் கிடைக்கும். இங்கே ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி விடணும். மறுபடியும் ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி விடணும். மறுபடியும் ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி விடணும். 3 செயின் போடணும். 1 2 3 3 செயின் போட்டுட்டு நம்ம எங்கே வந்து முடித்தோமோ அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் 3 செயின் போடணும். 1 2 3 செயின் போட்டுட்டு ஒரு சுற்றி அதே செயினுக்குள்ளாடி உள்ளேந்து வெளில எடுத்து வெளிலேருந்து ஒரு நூலை எடுத்து 2 நூலுக்குள்ளாடி விட்டு மறுபடியும் ஒரு சுற்றி நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளாடி விட்டு வெளிலேருந்து ஒரு நூலை எடுத்து 2 நூலுக்குள்ளாடி விட்டு ஒரு சுற்றி நெக்ஸ்ட்டு செயினில் உள்ளே விட்டு வெளிலேருந்து ஒரு நூலை எடுத்து உள்ளே எடுத்து 2 நூலுக்குள்ளாடி விட்டு மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி ஊசி எடுக்கணும். மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். மறுபடியும் ஒரு சுற்றி 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். 3 செயின் போடணும். செயின் போட்டு அதே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் மறுபடியும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 1 2 3 இப்போது பின்னாடி நான் ஃபஸ்ட்டு செயினில் தான் போட்டிருக்கேன். இதாக இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செயினில் தான் போட்டிருக்கேன். இந்த செகண்ட் செயின் தான் இருக்குது. நம்ம 2வது ரோ வந்து இந்த செகண்டில் தான் போட போகிறோம். இதே போல் ஒரு சுற்றி அதே ரோக்குள்ளே விட்டு ஒரு சுற்றி ஊசியை 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். ஒரு நூலை உள்ளே எடுத்து இந்த 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். ஒரு சுற்றி நெக்ஸ்ட் இந்த ஊசியை உள்ளே விட்டு 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். 4 நூல் கிடைக்கும். அப்போ 2 ஊசி ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடியும் அடுத்த ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி அடுத்த ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி 1 2 3 செயின் போட்டுட்டு அதே செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செயினில் ஊசியை வெளில எடுத்து உள்ளேந்து ஒரு நூலை எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் 3 செயின் 1 2 3 நம்ம எப்படி போட்டோமோ அதே போல் ஒரு சுற்றி அதுலேருந்து ஒரு நூலை வெளில எடுத்து இந்த 2 நூலுக்குள்ளாடி விட்டு ஒரு சுற்றி நெக்ஸ்ட்டு செயினில் ரோலை போட்டு அதுலேருந்து ஒரு நூலை எடுத்து 2 நூலுக்குள்ளாடி விட்டு ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி விட்டு மறுபடியும் ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி விட்டு மறுபடியும் ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி விட்டு மறுபடியும் ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி விடணும். அதுக்கப்புறம் 3 செயின் 1 2 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மறுபடியும் இந்த ஊசிலேருந்து உள்ளே எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். 3 செயின் 1 2 3 ஒரு சுற்றி இந்த நூலுக்குள்ளாடி ஊசியை வெளியில் எடுத்து 2 நூலுக்குள்ளாடி ஊசியை விட்டு மறுபடியும் ஒரு சுற்றி அடுத்த செயினுக்குள்ளாடி விட்டு வெளிலேருந்து ஒரு நூலை எடுத்து ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி விட்டு மறுபடியும் ஒரு சுற்றி இந்த செயினில் உள்ளாடி ஊசியை விட்டு வெளிலேருந்து ஒரு நூலை எடுத்து
இந்த 2 நூலுக்குள்ளாடியும் எடுத்து ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். அப்போ தான் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப்பு கிடைக்கும். 1 2 3 செயின் போடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இருக்குல்ல இதில் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டு அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுட்டு பேக் சைடு திருப்பும் போது இந்த நூல்லாம் அப்படி இருக்கட்டும். இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு செயினில் இந்த ஃபஸ்ட்டு நூலுக்கு நேரே ஒரு செயின் இருக்குது. இதாக இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் இருக்குல்ல, இந்த செயினுக்கு நேரே ஒரு செயின் இருக்கும், 2வது செயின். இதில் 4 செயின் போடணும். 1 2 3 4 செயின் போட்டுட்டு 1 இன்னொன்று 2 சுற்றி அதே செயினுக்குள்ளே விட்டு நம்ம ட்ரிபிள் குரோஷே 1 2 2 டைம்ஸ் வச்சுட்டு மறுபடியும் 2 சுற்றி நெக்ஸ்ட் செயினில் விட்டு உள்ளேருந்து வெள்ளை நூல் எடுத்து ஒரு 2 நூலுக்குள்ளாடி விடணும். மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி விடணும். மறுபடியும் 2 சுற்றி அடுத்த செயினில் விட்டு நூல் எடுத்து 2 நூலுக்குள்ளாடி அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இங்கே 3 செயின் முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு இந்த ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி விடணும். ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி விடணும். ஒரு சுற்றி இந்த 2 நூலுக்குள்ளாடி விடணும். 4 செயின் போடணும். 1 2 3 4 செயின் போடணும். அதுக்கப்புறம் அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கெல்லாம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கெல்லாம் எப்படி பண்ணமோ அதே போல் தான் இங்கே போடணும். ஆனால் இங்கே 4 செயின் போடணும். ட்ரிபிள் குரோஷே 4 செயின் போடணும். இங்கே வந்துட்டு 3 செயின் போடணும். டபுள் குரோஷே ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதே போல் ஸ்டார்ட் பண்ணணும். வந்துட்டு ஒவ்வொரு கேப் இந்த மிடில் இந்த பெட்டல் வரும். இந்த 2 பெட்டலுக்கு இடையில இந்த பெட்டல் வரும். இந்த 2 பெட்டலுக்கு இடையில இந்த பெட்டல் வரும். 1 2 3 4 2 சுற்றி அதே ரோக்குள்ளே வெள்ளை எடுத்து 2 நூலுக்குள்ளே விட்டு 2 சுற்றி நெக்ஸ்ட் செயினில் இந்த 2 நூலுக்குள்ளாடி வெள்ளை எடுக்கணும். ஒன்று 2 3 4 நம்ம இது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு
இந்த நூல் இதுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இங்கே ஒரு பிங்க் கலர் நூல் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் நூல் தெரியாது, ஏன்னா நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணனால பிங்க் கலர் நூல் தான் இருக்கும். அதில் என்ன நூல் கிடைக்கோ அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு முடிச்சிடலாம். இந்த அதுக்கு நெக்ஸ்ட் இந்த சைடில் இந்த பின்னாடி இந்த பின்னாடி இந்த ஃபஸ்ட்டு பெட்டல் இருக்குல்ல, இந்த பெட்டலுக்கு பின்னாடி ஒரு நூல், இந்த நூலில் இந்த பக்கத்தில் இருக்க நூலில் ஊசியை உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டு இல்லை இந்த செயினில் இந்த இந்த நூலை எடுத்துட்டு டைட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இருக்குல்ல அந்த பெரிய ஹோலு, இந்த ஹோலில் மேஜிக் சர்க்கிள் போட்டோம்ல இதாக இருக்குது. இதை நல்லா டைட் பண்ணி விட்டால் இது இந்த ஹோல் அடைஞ்சிரும். விட்டுட்டு இந்த ரெண்டையும் நல்லா டைட் பண்ணி கட்டிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் லோட்டஸு, இப்படி தான் இருக்கும். இது இன்சைடு இந்த சின்ன லேயர் வந்துட்டு இப்படி இருக்கும். இது பிங்குக்கு உள்ளாடி பிங்கில் ஒயிட்டு போட்டிருக்கேன், இதில் ரெட்டில் ஒயிட்டு போட்டு பார்த்தேன், அது நல்லா இருக்குது. இது பர்பிளில் எல்லோ கலர் போட்டு பார்த்தேன்.